சுவிசேஷ ஊழியம் என்பது ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தன் இஷ்டத்துக்கு செய்வது பேர் ஊழியம் அல்ல, தேவ திட்டத்தின்படி செய்வதே ஊழியம், அல்லது சபை அனுப்பி செய்வது ஊழியம். சுவிசேஷம் என்பது பிறருடைய கண்ணீரை துடைப்பதாக இருக்க வேண்டும், பிறரை குணமாக்க வேண்டியதாக இருக்க வேண்டும், வியாதிகள் குணமாக வேண்டும், பிறர் ஆறுதல் படுத்த வேண்டும், குடிகாரர்கள் மனம் திரும்ப வேண்டும், சாப பாவ கட்டில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், மாந்திரிக கட்டிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், நம்மளை அவர்கள் நேசிக்க வேண்டும், நாம் தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை சாட்சியாய் சொல்ல வேண்டும், சுவிசேஷத்துக்கு உண்டான பாடல்களை மட்டும் அங்கே ஆடாமல் சுவிசேஷ பாடலை பாடி தேவன் செய்த நன்மைகளை சாட்சியிட்டு வசனங்களை போதித்து மனந்திரும்புகளுக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அது சபையாக செல்ல வேண்டும், குழுவாக செல்ல வேண்டும், எங்கே எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிட வேண்டும். தேவ சமூக காத்திருந்து செபிக்க வேண்டும், ஆவியானவர் நம்மளை அனுப்ப வேண்டும், வழி நடத்த வேண்டும். வல்லமையோடு செய்ய வேண்டும், உற்சாகத்தோடு செய்ய வேண்டும், தைரியமாய் செய்ய வேண்டும். சஞ்சலப்பட்டு செய்யக்கூடாது, சஞ்சலத்தோடு வரக்கூடாது. சத்துருக்கள் எழும்பும்போதே கர்த்தர் முறியடிக்க ஒப்பு கொடுத்தார். அப்படியாக முறியடிக்க ஒப்பு கொடுத்தவர் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போகணும். அவர்களே நம்மளை கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லது எந்த ஊருக்கு போகிறோமோ, எந்த இடத்துக்கு போகிறோமோ, அருகில் உள்ள சபை பாஸ்டர்களை நாம் கேட்டு சபையாரை அழைத்து கொண்டு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையில் செய்வது அது சரியானதல்ல, ஆரோக்கியமானதல்ல. கோவில்கள் மசூதிகள் இருக்கும் இடத்தில் பிரசங்கிக்கக்கூடாது, கைப்பிரதி கொடுக்கக்கூடாது. வாகனத்தை ஓட்டி கொண்டு செல்லும்போது அவளை மடக்கி கைப்பிரதி கொடுக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் போயிட்டு ஒரு சிங்களாலாக போயிட்டு கைப்பிரதி கொடுக்கக்கூடாது. குடும்பமாய் போகணும், குழுவாய் போகணும், சபையாராக போகணும், சபை அனுப்பி போகணும். தனிப்பட்ட முறையில் போனாலும் நாணமாய் போயிட்டு ஊழியம் செய்ய வேண்டும். இப்போ இன்று வந்த ஒரு செய்தியில் குன்றத்தூர் பகுதியில் ஒரு சகோதரி கைப்பிரதி கொடுத்தாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. கோயிலுக்குள்ளவே போயிட்டு சுவிசேஷம் சொன்னதாக அந்த சகோதரியை ஜனங்களெல்லாம் மிரட்டி வேதனைப்படுத்தினாங்க. அந்த சகோதரி வக்கப்பட்டு போனாங்க, பயந்து நடுங்கினாங்க. இது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் நாம தூசிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை வீதியில் வழங்காதிருப்பாயாக அப்படின்னா அதனால் யாரும் இடல் அடையக்கூடாது, சந்தோஷம் அடைய வேண்டும். சத்துருக்கள் தான் வைக்கப்பட்டு போகணும், பிசாசு தான் வைக்கப்பட்டு போகணும். சொல்லுகிற ஊழியம் செய்கிற நாம் வைக்கப்பட்டு போகக்கூடாது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். உங்களைப் போல நானும் ஒருவன். எனவே நாம் செய்வது எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று நாணமாய் செய்ய வேண்டும், பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்ததை சொல்லி காட்ட வேண்டும். அவர் என்ன செய்தார்? பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். கால சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை குணமாக்கினார். இப்படி தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி செய்கிற ஊழியங்கள் எல்லாம் சரியா என்பது நீங்களே அதை நிதானித்து பாருங்கள். ஆர்வ கோளாறுலையோ மற்றவங்க செய்கிறாங்க என்பதை பார்த்தோ நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய வழிநடத்தலோடு நம்ம செய்யும்போது அது நிச்சயமாக வெற்றி தரும், ஜெயித்த தரும், பாதுகாப்பு தரும், சமாளித்த தரும். எத்தனை கூட்டங்கள் வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயங்களில் நம்மளுடைய பேச்சு பிறகு இடலை உண்டாக்கக்கூடாது, நம்மளும் இடல் அடையக்கூடாது. எனவே அப்படியாக நாம் ஊழியம் செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆடி பாடி என்று சொல்லி ஒரு இதுவாய் செய்யக்கூடாது. ஊழியம் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம், ஜனங்கள் மனம் திரும்ப பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருக்காது தான், ஆனால் இருக்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையாக உங்களை பயன்படுத்த ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.